ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மா அறுசுவை உணவு. அம்மா அறுசுவை உணவில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, கம்பஞ்சோறு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கம்பஞ்சோறு செய்வதற்கு நாங்கள் 1/2 கிலோ கம்பு மாவு வாங்கிட்டு வந்திருக்கோம். ரைஸ் மில்லில் கேட்டிங்கனாவே தருவாங்க. இந்த பக்கத்தில் மாவு அரைக்கிற மிஷின் இருந்தாலும் இந்த கம்பு மாவு கேட்டிங்கனாவே தருவாங்க, ரெடிமேடாக வச்சுருப்பாங்க. இதை வச்சு எப்படி நம்ம கம்பஞ்சோறு செய்யலாம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம கம்பை மாவு சளிச்சிட்டு வந்துடலாம். மாவை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம சளிச்சிட்டு வந்துடலாம். இப்படி சலிக்கும் போது அந்த குருணையெல்லாம் தனியாக வந்துடும். நைஸாக மாவு மட்டும், கம்பு நைஸாக இருக்க மாவு மட்டும் தனியாக வந்துடும். உங்களுக்கு ரவா சலிக்கிற சலைடு தான் சலிச்சிருக்கோம். ஒரு முக்கியம் கொஞ்சம் ஒரு அளவுக்கு குறுக்குறுப்பானதுல கொஞ்சம் இறங்கிக்கும். ரொம்ப குருணையாக இருக்கிறது மட்டும் நீங்கள் நின்றுக்கும். அதை நீங்கள் அரிசி வேக வைக்கிற மாதிரி இதையும் போட்டு வேக வச்சுட்டு இந்த மாவை போட்டு கடைசியில் நம்ம கிண்டிக்கலாம். போட்டு இப்படி போட்டு கிண்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா, இல்லைன்னா எல்லாமே அந்த குருணை வேகாத போயிடும். கொஞ்சம் இப்படி சளிச்சுக்குங்க. அந்த குருணை அதோட மாவோட போட்டு கிண்டிங்கன்னா அந்த குருணை நறுன்னு இருக்க மாதிரி இருக்கும். இதை போட்டு ஒரு வேக்காடு கொடுத்துடலாம். மாவு ஃபுல்லாக நம்ம சளிச்சு வந்தாச்சு. நம்ம மாவை வேக வச்சுட்டு வந்துடலாம். பார்த்து தரப்பி வச்சுக்கோங்க. நம்ம 1/2 லிட்டர் மாவு எடுத்து வச்சுருக்கோம். கம்பு 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஃபுல்லாக நல்லா கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம சளிச்சு வச்சுருந்த இந்த குருணையை மட்டும் ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். குருணை ஃபுல்லாக நல்லா வேகட்டும். வெந்த பின்னாடி நம்ம கம்பு மாவு போட்டுக்கலாம். ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. நம்ம குருணையை போட்டனால அது ஃபுல்லாக இருக்கும். அதனால் ஃபுல்லாக கரண்டி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. கம்பு குருணை வேகிறதுக்காக ஒரு 10 நிமிஷம் நம்ம மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம மூடி ஓப்பன் பண்ணிக்கலாம். கம்பு வெந்திருக்கான்னு பார்க்கலாம். நல்லா வெந்திருக்கு பாருங்க. காற்றில் அப்படியே அழகாக ஒட்டிக்கிட்டு அழகாக வருது பாருங்க. நல்லா வெந்திருக்கு. இப்போ போட்டு அந்த மாவை போட்டு இப்போ போட்டு கலந்துக்கலாம். அளவு உப்பு போட்டுக்கலாங்க. ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம கம்பு மாவு போட்டுக்கலாம். கம்பு மாவு அடி பிடிக்காத மாதிரி ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் போட மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ மாவு போட்டீங்கன்னா தான் அடியில் பிடிக்காம இருக்கும். அடி பிடிக்காத மாதிரி ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. வச்சுருக்க கம்பு மாவையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வந்துடலாம். அடுப்பு சிம்மில் போட்டு தான் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். பாத்திரத்துலேயே அடி பிடிக்காம ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. மாவு போட்ட பின்னாடி ஃபுல்லாக நம்ம அடியில் பிடிக்காத மாதிரி ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இல்லாட்டினா அடியில் பிடிச்சிரும். அப்புறம் 5 நிமிஷம் வரைக்கும் நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அந்த ஹீட்லேயே ஃபுல்லாகவே நல்லா வெந்து வந்துடும். அடுப்பை சிம்மில் வச்சு தான் நீங்கள் மூடி வைக்கணும். மூடி வச்சாச்சு. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். மூடி இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும் எவ்வளோ சூப்பராக வெந்திருக்குன்னு. நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி மாவு மாதிரி ஃபுல்லாக நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கம்பு நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது வேகாமல் இருந்தால் குக்கரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த வேக வச்சதையும் அதே குக்கரில் வச்சு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுட்டு 1 விசில் 2 விசில் விட்டுருங்க. நல்லா ஃபுல்லாக நல்லா மலர்ந்து வந்துடும். கொஞ்சோருக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு தயிரும் முட்டை கிரேவியும் வச்சுருக்கோம். முட்டை கிரேவியோடு தொட்டு சாப்பிட போகிறோம். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் கூழ் மாதிரியும் கரைச்சி குடிக்கலாம். நம்ம கம்பங்கூழ் ரெடி பண்ணிட்டு வரலாம். ஒரு பாத்திரத்தில் கம்பஞ்சோறு போட்டுக்குங்க. தேவையான உப்பு போட்டுக்குங்க. எவ்வளோ தேவையோ அந்தளவு தயிர் ஊற்றிக்குங்க. எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெயில் காலத்தில் இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா கூலாக குடிச்சிங்கன்னா உங்களுக்கு உடல் சூடு தணிக்கும்.
விலகாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான தண்ணி ஊற்றிக்குங்க. இந்த மாதிரி கரைச்சி நீங்கள் கூழாக குடிக்கிறப்ப குழந்தைங்க நல்லா விரும்பி குடிப்பாங்க. இதில் தொட்டுக்கிறதுக்கு மோர் மிளகா மாங்காவோட செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஃபுல்லாக நம்ம கரைச்சாச்சு. இப்போ தேவையான அளவு வெங்காயம் போட்டுக்குங்க. வெங்காயத்தையும் போட்டு சூப்பரான கம்பங்கூழ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம தேவையான அளவு டம்ளர் ஊற்றியாச்சு. தேவையான வெங்காயம் போட்டுக்குங்க. சுவையான கம்பங்கூழ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் பட்டன் அழுத்திடுங்க. தேங்க்யூ.